எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த உணவை எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் சயின்டிஃபிக் ரீசனோடையே நம்ம போட்டிருப்போம். ஓகே. சண்டே அன்னைக்கு எந்த உணவை எடுத்துக்கணும் அப்படின்னா கோதுமை. ஜென்ரலாக சூரியன் நம்மளுடைய உடலில் எந்தெந்த உறுப்புகளுக்கு ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னா ஹார்ட், இதயம், தலை, உடல் முழுக்க இருக்கக்கூடிய ஸ்கின்னு, முட்டி, ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வலது கண், பெண்களாக இருக்கும்போது இடது கண். இது எல்லாமே சூரியனோட ஆதிக்கம் நிறைந்த உறுப்புகள். பொதுவாக நம்ம கோதுமையை ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுக்கும்போது மட்டும்தான் இந்த உடல் உறுப்புகள், இப்போ நான் சொன்ன உறுப்புகள் எல்லாமே முழுமையாக சீராக தன்னுடைய வேலையை செய்யும். அதே போல் இப்போது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்குமே சோர்வுன்ற வார்த்தை, அதாவது டயர்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக கூட குழந்தைங்க எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க, இருந்தாலும் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கோதுமையை பர்டிகுலராக ஞாயிற்றுக்கிழமையில் எடுக்கும்போது இந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சுறுசுறுப்பாக இருப்பாங்க குழந்தைங்க, நாமுமே சுறுசுறுப்பாக இருப்போம். ஓகே. அதே போல் மண்டே அன்னைக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கணும், அது எடுக்கிறதுனால நம்ம உடல் உறுப்புகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.